அண்ணன் பண்ணிய காரியத்தினால இப்பதான் சரவணனுக்கு இந்த ரம்யாவோட ஒரிஜினல் முகம் தெரிய வருது. தெரிய வந்ததுமே சரவணன் ரம்யாவை அடிச்சு வீட்டை விட்டே வந்து வெளியே துரத்துறாரு. இது எப்படி நடந்துச்சு, என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலிரவு நடக்காம இருக்கிறதுக்காக ரம்யாவால என்னென்னலாம் முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்கா. உண்மையிலுமே வந்து ரம்யா இவ்வளோ திறமையான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதாங்க தெரிய வருது. ஏன்னா வந்து முதலிரவு நடக்கவே கூடாது அப்படின்றதுக்காக இவ்வளோ போராட்டமா அப்படின்ற மாதிரி தான் கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது தான் இவளோட திட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட நம்ம அண்ணன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க சின்னத்தா நம்ம மேல தானே பழிய போட்டிருக்காங்க. இருங்க நாங்க ஒத்துக்கிறோம். நாங்க வந்து மாட்டிக்கிட்டோம். நாங்க தான் வந்து காயின வச்சோம். முதலிரவு நடக்கக்கூடாதுன்னு நெனச்சோம். இப்ப ஒத்துக்கிட்டோம். என்ன பண்றது? நாங்க மாட்டிக்கிட்டோமே! எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. ஆனா இப்ப டைம் ஆயிடுச்சே சாந்தி முகூர்த்தத்துக்கு. இப்ப நீங்க போயே ஆகணுமே! அப்டின்ற மாரி அண்ணன் வந்து டைவர்ட் பண்ணி விட்டாங்க. உடனே வந்து ரம்யாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்பதான் வந்து செண்பகமும், "அட ஆமா! இந்த பிரச்சனையில அத மறந்துட்டோமே! சரிடா நீ தங்கத்த கூட்டுட்டு போ. கூட்டுட்டு போயிட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க." அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அன்னத்த மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக, நாங்க மட்டும் ஏன் அந்த அந்த ரூம்ல வந்துட்டு முதலிரவு கொண்டாடக்கூடாதுன்னு இவ இவ்ளோ கேவலமா நினைக்கிறான்னு சொல்லும்போதெல்லாம் என்னங்க தோணும்? சரவணனுக்கு அப்போ இந்த பொண்ணுக்கு எவ்ளோ கனவு இருந்திருக்கு அப்படின்ற மாரி தானே தோணும். சரவணன் இன்னும் ஆசைய வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப ரூம்குள்ள போயிட்டாங்க. ரம்யா போட்ட எல்லா பிளானுமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஏன்னா ரம்யா போட்ட பிளான் எப்போதுமே வந்து சக்சஸ் ஆகி தானே பழக்கம். அந்த திமிர்லயே வந்து இவ இருந்துட்டா. ஆனா இப்படி வந்து கடைசி நேரத்துல காலவாரி விடுவாங்க அப்படின்ற மாரி எதிர்பார்க்கல. அதனாலே வந்து ரம்யாவுக்கு மிகப்பெரிய இடியா வந்து வந்துடுச்சு. உடனே ரம்யா என்ன பண்றாங்கன்னா, இது இது எல்லாத்தையுமே வந்து நான் சும்மா விட மாட்டேன். எப்படியாச்சும் வந்து இந்த சரவணன்ட்டருந்து தப்பிச்சே ஆகணுமே! எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே! அப்படின்ற மாரி ரொம்பவே வந்து குழப்பமா இருந்துட்டுருக்காங்க. ரம்யா. அப்பதான் வந்து இப்ப ரூம்குள்ள போயிடுறாங்க. போனதுமே, "சரி வாங்க மேடம் ஸ்டார்ட் பண்ணலாமா?" அப்படின்ற மாரி கேட்க, "எது ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்க பாருங்க சரவணன், உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. இந்த மாரி என்கிட்ட பேசிட்டு இருக்க வேல வச்சுக்காதீங்க." அப்படின்ற மாரி சொல்ல, "மேடம் நான் இப்ப என்ன சொன்னா நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்ற மாரி சரவணன் சொல்லவுமே, அப்பதான் வந்து ரம்யா சொல்றாங்க, உங்ககிட்ட நான் என்ன சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்? என்னமோ இப்ப வந்து வாங்க குடும்பம் நடத்தலாம் அப்படின்ற மாரி பேசுறியே சரவணன் அப்படின்ற மாரி கேட்க, நீங்க தானே மேடம் சொன்னீங்க. நீங்க தானே வந்து இந்த ரூம் தான் வேணும் அடிச்சு புடிச்சு வாங்குனீங்க. இப்ப என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாரி சொல்ல, ரொம்பவே மூஞ்சில அடிச்ச மாரி பேசிர்றா இந்த ரம்யா. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. வயசு கூட மரியாதை குடுக்காம அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாரி சொல்லவுமே, அப்படியே சரவணனுக்கு மூஞ்சி போய் வாடி போயிடுது. என்னடா இது? இப்படி சொல்றாங்களே இந்த மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சரவணன் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது மேடம். நான் ஆசைய வளர்த்துட்டேன். எனக்கு எனக்கு எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற மாரி சொல்ல, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மரியாதையா இருந்தா உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லன்னா, கண்டிப்பா நான் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது மேடம் அப்படின்ற மாரி சொல்லும்போது, அப்பதான் வந்து சரவணன் சொல்றாங்க, "அப்போ நீங்க வந்து என் கூட வாழ்றதுக்காக கல்யாணம் பண்ணலையான்னு?" கேட்க, "உன் கூடவா? வாழ்றதுக்கா? அட பைத்தியக்கார பயலே! அப்படி நீ நினைச்சிட்டு இருந்தா அது உன்னோட முட்டாள்தனம்னு சொல்லவுமே, சரவணா ரொம்ப வந்து கேவலமாவும் பேசிடுறாங்க. "நீ ஒரு ஆளு, உன்னை நான் வந்துட்டு ஏத்துப்பேன்னு நீ நினைச்சியா?" அப்படின்ற மாரி நெறையா வந்து கேட்கவுமே, என்ன சொல்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. அப்பதான் வந்து சரவணன் சொல்றாங்க, "அப்போ என் குடும்பத்துக்காக அழிக்க வந்துட்டு என்கிட்டயே வந்து நீ திமிரா பேசுறியா? அப்ப இதெல்லாம் வந்து சரி வராது." அப்படின்ற மாரி சொல்ல, "சரி வராதுன்னா போ. இப்ப யார் உன்ன வந்து வேணான்னு சொன்னா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "நீங்க தானே மேடம் சொன்னீங்க. கடைசியில இப்படி காலவாரி விட்டீங்களான்னு" சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. "என்ன இவ்ளோ அசிங்கமா பேசிட்டு, இதுக்கு மேல இந்த வீட்ல உங்களுக்கு இடம் கிடையாது. வீட்டை விட்டு போங்க." அப்படின்ற மாரி சொல்லவுமே, சரவணன் முட்டாள்தனமா முடிவெடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. யார் மேடம் முட்டாள்தனமா முடிவெடுக்கிறது? முட்டாள்தனமா முடிவெடுத்தது எல்லாமே வந்து நீங்க தான். இப்போ வந்து என்கிட்ட இந்த மாரி வந்து பேசிட்டு இருக்கீங்களா? அப்படின்ற மாரி கேட்கவுமே, என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல நீங்க என் பொண்டாட்டியா இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. நீங்க உங்க வேலைய பார்த்துட்டு நீங்க சந்தோஷமா இருக்கலாம் மேடம் அப்படின்ற மாரி ஓப்பனா பேசி முடிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தவனுக்கு சுத்தமா முடியல. ஆகா இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தா சரி வராதே. செண்பகம் ஐயையோ! என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாரி அங்கேருந்து ஒடியாடுறாங்க. ஒடியாந்ததுமே
இங்கே பாரு, இதுக்கு மேலேயாச்சும் ஒழுங்கா இருந்தா நல்லது, இல்லைன்னா வந்து என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு, என்னால் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் போயிடுச்சுல, அப்போ இதுக்கு மேலே வந்துட்டு விட்டு வச்சா சரி வராது, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. இவ்வளோ திமிராயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, வேற என்ன மேடம் பண்ண முடியும், நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி கேட்கல, இதுக்கு மேலே அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்ந்துக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டியும் பிரச்சனைகள் வேறு மாதிரி வந்து உருவெடுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் இதுக்கு மேலே பிரச்சனை சரியே பண்ண முடியாத அளவுக்கு வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. அதனால் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரம்யா இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வந்து பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ரம்யா எடுத்த முடிவுனால மொத்த பேரும் கலங்கி போய் நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரம்யா பண்ண காரியத்தினால ரொம்ப வந்து கோபமாக இருக்கார் சரவணன். ஏன்னா சரவணன் ஒரு வாட்டியும் நம்பி நம்பி ஏமாத்தார். கடைசியில் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரவணனால் ஏற்றுக்க முடியல. ஒன்றுமே வந்து பண்ண முடியாமல் தவிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம அண்ணன் சொல்கிறாங்க, எதுக்காகவும் வந்து யாரும் கவலைப்பட வேணாம், என்ன நடக்கணுமோ அது கரெக்டாக தான் வந்து நடந்துகிட்ருக்கு, இப்பயாச்சும் வந்து உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேனே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா ஒரு வாட்டியும் வந்து ஏமாந்து போனேன். இதுக்கு மேலே வந்து ஏமாற நிலமையில நான் இல்லை, போதும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.